வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர்கள் மீது தாக்குதல். பிரதமர் நரேந்திர மோடியுடன் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் தொலைபேசியில் ஆலோசனை. கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த அரசு பஸ் டிரைவர் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்திக்கு பின் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டதால் ராகுல் மற்றும் சில மத்திய அமைச்சர்களின் இடம் மாற்றப்பட்டதாக பாதுகாப்புத்துறை விளக்கம். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சியின் போது முடங்கியிருந்த அண்ணா உணவகங்களை மீண்டும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஏழை எளிய மக்களுக்கு 5 ரூபாயில் உணவளிக்கும் வகையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 203 உணவகங்களை தொடங்க அரசு திட்டம். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திமுக எம்பி கனிமொழி சமூக வலைதள பதிவு கூட போடவில்லை என பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு கேள்வி. வெஸ்ட் பெங்கால் எங்கே போயிட்டு இருக்கு? வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத தேசத்துல நம்ம நாட்டுல இருக்கிறது எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்ல உட்காரும் போது அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில போறாங்க பாருங்க குரல் கொடுத்துட்டு. இந்த நேரத்துல ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகல? டிஎம்சியோட மோவா மோத்ராவும் சரி, டெரெக் ஓபிரையனும் சரி, இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்ல நடந்தாக்கா எந்திரிச்சு கத்திட்டு வெளியில போறாங்க. ஏன் உங்க மாநிலத்துல நடக்கிற பிரச்சனை உங்க முதலமைச்சரை நீங்க காப்பாற்றணும், அதனால நீங்க பேச மாட்டீங்களா? கனிமொழி அவர்கள் இதை பத்தி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்துல குரல் கொடுக்கறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கனிமொழி அவர்கள் இதை பத்தி வாய திறக்கல, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லயும் சரி எங்கேயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல, ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல, இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல, ஒரு கேள்வி கூட கேட்கல. திருமாவளவனின் 62வது பிறந்தநாள் விழா. மேடையில் கானா பாடலை பாடி அனைவரையும் ஆட்டம் போட வைத்த சிறுமி. கைத்தட்டி பாராட்டிய திருமாவளவன். அக்டோபர் 29ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடக்கம். தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். கலைஞர் கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது தேமுதிக என்றும் ஓட்டு போட உரிமை உள்ள அனைவரும் முதல்வராக உரிமை உள்ளவர்கள்தான் என்று பேச்சு. மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் காவல்துறையில் புகார் அளித்து 6 மணி நேரத்திற்குள் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மீறினால் மருத்துவமனை நிர்வாகங்களே பொறுப்பு என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு.
தூத்துக்குடி அருகே குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணி 2 ஆண்டுகளில் நிறைவடையும். SSLV D3 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட பிறகு அளித்த பேட்டியில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் உள்ள டாஸ்மாக் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மாயம். மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ரேணுகா தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் அறைக்கு சீல் வைப்பு. கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறி கரு கலைப்பில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை. சென்னையில் 75 இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி ஸ்வாப்பிங் நிலையங்கள் அமைக்க சன் மொபிலிட்டி நிறுவனத்தின் திட்டம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி அமைக்க நடவடிக்கை. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். அந்தரத்தில் நடைபெறும் பணிகளை ஆர்வத்துடன் பார்த்த சுற்றுலா பயணிகள். வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக உதகை குன்னூர், உதகை கேத்தி இடையே இன்றும் ஆகஸ்ட் 25ஆம் தேதியும் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. குற்றாலத்தில் 4 நாட்களுக்கு சாரல் விழா. பல வண்ணங்களில் ஜொலிக்கும் வகையில் ஒளிரூட்டப்பட்ட மெயின் அருவி. முன்னூற்று ரத்து செய்யப்பட்ட பின் முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக சட்டசபை தேர்தல். பதிவான வாக்குகள் அக்டோபர் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என அறிவிப்பு. ஹரியானா மாநிலத்தில் அக்டோபர் 1ஆம் தேதியன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல். வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. நாக்பூர் அருகே மகர் தோக்டா நீர்த்தேக்கத்தின் கலங்கல் பகுதியில் ஸ்டண்ட் செய்ய முயன்ற விபரீதத்தில் சிக்கி இளைஞர்கள். தடையை மீறி கலங்கல் சுவற்றின் மீது ஏறியவர் நீர்த்தேக்கத்திற்குள் வழுக்கி விழுந்து உயிரிழப்பு. சவுதி அரேபியாவிலிருந்து பாகிஸ்தான் திரும்பிய 34 வயது நபருக்கு குரங்கம்மை பாதிப்பு கண்டுபிடிப்பு. பாதிக்கப்பட்ட நபருடன் விமானத்தில் பயணித்தவர்கள் மற்றும் குடும்பத்தினரை சோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை. வெஸ்ட் இண்டீஸ் தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி. வெஸ்ட் இண்டீஸ் 144 ரன்னில் ஆல் அவுட். பொன்னியின் செல்வன் 1 படத்திற்கு சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது வென்ற இசைப்புயல் AR ரஹ்மானுக்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் தனுஷ். நான்கு தேசிய விருதுகளை வென்ற பொன்னியின் செல்வன் 1 படக்குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் விக்ரம். (2022) ஆண்டின் சிறந்த சண்டை காட்சிக்கான தேசிய விருதை வென்றது KGF 2 திரைப்படம். (2002) ஆண்டின் சிறந்த நடனத்திற்கான தேசிய விருது திருச்சிற்றம்பலம் படத்திற்காக ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணனுக்கு அறிவிப்பு. (2022) ஆண்டின் சிறந்த நடிகைக்கான தேசிய விருது திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நித்யா மேனனுக்கு அறிவிப்பு.
2022 ஆண்டின் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு அறிவிப்பு. ஸ்ரீ ஆதி பராசக்தி அம்மன் கோவிலில் 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம். அம்மன் பக்தகாளி வேடம் அணிந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.